இதே மணிப்பூரை சேர்ந்த மற்றொரு விமான பணிப்பெண் தான் லேம் நுத்தியம் சிங்சன். இவங்களோட வருமானம் தான் இவங்க மொத்த வீட்டோட ஒரே வருமானம். மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைனால வீட்டை இழந்தவங்க சின்னதா வாடகை வீட்டுல தங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா வலியையும் வேதனையும் சகிச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக ஓடின இந்த பெண் இப்போ உயிரோட இல்ல. இவங்களை பத்தி சொல்லும் போது நான் ஏன் ஸ்டார்டிங்ல மைத்தேயி இனத்தை சேர்ந்தவங்க, குக்கி இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த 2 இனத்தை சேர்ந்தவங்களுக்குள்ள ஏற்பட்ட மோதல்ல தான் மணிப்பூர் கலவரமே வெடிச்சது. இப்ப இவங்களோட மரணம் பிரிஞ்சிருந்த 2 இனத்தையுமே ஒன்னாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு 2 தரப்பை சேர்ந்தவங்களும் இணைந்து இந்த 2 குடும்பத்துக்குமே ஆதரவு கரம் நீட்டிக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பா டெல்லியில பேசின மணிப்பூரை சேர்ந்த ஒரு அரசியல் பிரபலம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க 2 பேருமே வானத்தின் தேவதைகள். அவர்களோட மரணம் அப்படின்றது 2 இனங்களையும் ஒன்னா சேர உதவி இருக்கு. இந்த மனித உயிர் அப்படின்றது எவ்வளவு அரியது அப்படின்றத எங்களுக்கு உணர்த்தி இருக்காங்க. சோ இனி வாழ்ற வரைக்குமே நாங்க அமைதியா ஒன்றிணைந்து வாழ வேணும் அப்படின்றதுதான் எங்களோட எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு. அதை தான் இவங்க 2 பேரோட மரணமும் உணர்த்ததுதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல இருக்கிற யாருமே இப்போ உயிரோட இல்ல.